என்ன டிவோர்ஸ் பண்றதுனே முடிவு பண்ணிட்டீங்களா மாமா? இது ஒரு வருஷத்துக்கு முன்னால் எடுத்த முடிவு சக்தி. நான் கூட சிவா மாறிடுவானோ நினைச்சேன், மாறல. முதல்ல இத போய் சுபத்ரா கிட்ட சொல்லணும். சுபத்ரா, சுபத்ரா, ஸ்வீட் ஆர்டர் பண்ணுமா, நாம 2 பேரும் சாப்பிடலாம். இப்ப எதுக்கு ஸ்வீட்? நல்ல விஷயம் நடந்திருக்கு, அத சொல்லும் போது ஸ்வீட் எடுத்து கொண்டாட வேண்டாமா? என்னம்மா நல்ல விஷயம்? நாம நினைச்ச மாதிரியே சிவா சக்திய இன்னும் 2 மாசத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ண போறாமா? எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஆமா சுபத்ரா, இன்னைக்கு நடந்த விஷயத்த கேட்டீன்னா நீயும் இதத்தான் சொல்லுவ. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த அணுவுக்கு சிவா நிச்சயம் தானே பண்ணி வச்சான். அது பழைய நியூஸ், இது லேட்டஸ்ட் நியூஸ். என்ன? சக்தி சிவா கிட்ட எதுக்காக சீக்கிரமா அணுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டா. அதுக்கு சிவா, இன்னும் 2 மாசத்துல நமக்கு டைவர்ஸ் ஆக போகுது, அதுக்கப்புறமா நீ கஷ்டப்படக்கூடாது, அதனாலதான் நான் இருக்கும்போதே இத செய்யறேன்னு சொன்னான். அவ அப்படி சொன்னதை கேட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலம்மா. அதனாலதான் உடனே உன்கிட்ட சொல்லிடணும்னு ஓடோடி வந்தேன். எனக்கு தெரியுமா, சிவா நான் கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி. அவனால தனியா எதுவுமே செய்ய முடியாது. அப்படி எதுவும் அவனை செய்யவும் நான் விட மாட்டேன். அதானே, சுபத்ரானா சும்மாவா? என் பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிச்சிருவாளே. என்ன, இந்த சக்தி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா சுபத்ரா, அந்த சக்தி இந்த வீட்டை விட்டு போறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அவ எவ்வளவு பண்ணிருப்பா. அவ கொண்டத்தை அடக்கணும்னா இந்த வீட்டை விட்டு அவளை வெளியில துரத்தணும்மா. அந்த சக்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்பும்போது அவ்வளவு சுலபமா அனுப்பிடக்கூடாது. இந்த வீட்டை விட்டு அவ போகும்போது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் ஏண்டா இந்த சுபத்ராவை பகச்சுக்கிட்டோன்னு வருத்தப்பட்டு தான் போகணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சுபத்ரா, அந்த சக்தியை அசிங்கப்படுத்துறதுக்கு என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்குமா? என்னம்மா? சக்திய சிவா டைவர்ஸ் பண்ணதும் அனுஷ்காவும் சக்தியும் வேற வேறையா இருந்தாங்கன்னா நாம சிவாவுக்கு அனுஷ்காவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் மாமா மாமான்னு ஒட்டிக்கிட்டு சிவா பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்காளே இந்த சக்தி, அவ மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிரும். கரெக்ட், நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு முன்னால சக்தியும் அனுஷ்காவும் வேற வேறையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா சுபத்ரா, நீ சொல்றது சரிதான். ஆனா அவங்க 2 பேரும் வேற வேறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்றது? என்ன செஞ்சாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. கவலையப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதானே பார்த்தேன், என் பொண்ணு அடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே போறாளே. ஐயோ, கிரியேட்டர் ஆச்சே, சும்மாவா? என்னம்மா பிளானு? நான் அந்த அனுஷ்கா கிட்ட உனக்கும் சிவாக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னா பரிகாரம் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லி அனுஷ்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அவ அங்கிருந்து வெளியில வராம என் கூடவே வச்சு நான் பாத்துக்கிறேன். நீ சக்தியை இந்த வீட்லயே வச்சு பாத்துக்கோ. ஒருவேளை அவ எங்கேயாவது வெளியில போயிருந்தானா அவளை வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அவ வீட்டை விட்டு வெளியில போகாம பாத்துக்கோ. அப்படி சக்தி இங்க இருந்துட்டா சக்தி வேற அனுஷ்கா வேறங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் சிவாவுக்கும் அனுஷ்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சூப்பர் ஐடியா சுபத்ரா. சரி சுபத்ரா, எல்லாம் சரிதான். ஆனா ஒருவேளை சக்தி வெளிய போயிட்டு வீட்டுக்கே வரலன்னா? ஒருவேளை அவ ஒரு நாள் முழுக்க வரவே இல்லைன்னா அவ கேரக்டரே தப்புன்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்தி அதை வச்சே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி நாம சந்தோஷப்பட்டுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லு. சரி, நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். அனுஷ்காவை கூட்டிட்டு வரேன். நீயும் அனுஷ்காவும் போனதும் நான் சக்தியை வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கிறேன், சரியா?
நீ போய் அனுஷ்காவை கூட்டிட்டு சரி இதோ போறேன். அனுஷ்கா, கிளவியா? ஐயோ, இப்ப எதுக்கு இந்த கிளவி இங்க வந்துச்சு? நான் வேற விக்கு வைக்காம இருக்கனே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? அனுஷ்கா. அம்மாடி அனுஷ்கா, கொஞ்சம் இப்படி திரும்புமா. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பாட்டி? அம்மாடி, சிவாவுக்கு உனக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு என் பொண்ணு சுபத்ரா ஸ்பெஷல் பரிகார பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாமா. வாமா போகலாம். எதுக்கு பார்த்தா பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க? ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அம்மாடி, என்னம்மா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு யோசிச்சேன். பூஜை தான் முக்கியம். நீங்க போங்க பாட்டி, நான் ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா, சீக்கிரமா வந்துரு. ஆ ஓகே பாட்டி. ஆ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. என்னவா இருக்கும் பாப்போம். எல்லாம் சரியா இருக்கே. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சுமா. முடியல. என்னது? நீங்க இப்படி மேனஸ் இல்லாம கதவை சட்டு சட்டுன்னு திறக்கிறது என்னால பார்க்க முடியல. அடிக்கடி உங்க முகத்தையும் பார்க்க முடியல. மொத்தத்துல நான் வந்த காரியம் எதுவும் முடியல. நீ வந்த காரியமா? அதான் நான் சிவாவை கல்யாணம் பண்றத பத்தி சொன்னேன். அதுக்கு தானே பூஜை. நீ சீக்கிரமா வாமா. அதுக்கு நீங்க போனாதான் நான் ரெடி ஆயிட்டு வர முடியும். சரி சரி, நான் போறேன். நீ சீக்கிரமா வா. போங்க. அப்பாடா, போயிடுச்சு. ஹலோ மேடம். ரன்பீர், உடனே என் ரூமுக்கு வாங்க. ஓகே மேடம். அம்மா, அந்த அனுஷ்கா ரெடியாய் வரேன்னு சொல்லிட்டாமா. நீ போய் அவகிட்ட பேசும்போது அவ முகத்துல ஏதாவது சந்தேகம் தெரிஞ்சதா? ஐயோ, அந்த மூஞ்சில எதுவுமே பார்க்க முடியலம்மா. ஆனா வரேன்னு சொல்லிட்டா. சரி, நீ போய் அவளை ஃபாலோ பண்ணு. சரி, நான் கீழே போய் வெயிட் பண்றேன். சரிம்மா. மேடம், என்ன மேடம், எதுக்கு உடனே வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா ரன்பீர், அத்தை ஏதோ புதுசா பிளான் பண்றாங்க. நான் அவங்க கூட வெளியில போயிட்டு வரேன். அவங்க எந்த எண்டு வரைக்கும் போறாங்கன்னு நானும் பாக்குறேன். நான் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் சமாளிக்கணும். இந்தாங்க, என் போனை வச்சுக்கோங்க. மேடம், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல மேடம். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏற்கனவே சுமங்கலி பூஜையில சிவா பாசியும் சுந்தர் பாசியும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. எங்க மாட்டிக்கு வேணும்னு ரொம்ப பயந்துட்டேன். ப்ளீஸ் மேடம், என்னை புரிஞ்சுக்கோங்க மேடம். பயப்படாதீங்க. தடைகள் 1000 வந்தாலும் அதை சமாளிச்சாதான் வெற்றி கிடைக்கும். தைரியமா இருங்க ரன்பீர். மேடம், எதுக்கு மேடம் இந்த ஆள் மாறாட்டம்? இந்த அனுஷ்கா வேஷம் போடுறதுனால தானே உங்க அத்தை உங்களை யூஸ் பண்ணி பிளான் போடுறாங்க. இவ்வளோ ஏன் உங்க கழுத்துல இருக்கிற தாலி கழட்டுற வரைக்கும் போனதும் இந்த வேஷத்தால தானே. இனியும் எதுக்கு மேடம் இந்த அனுஷ்கா வேஷம்? பேசாம அனுஷ்கா வேஷத்துக்கு ஒரு எண்டு கார்டை போட்டு அனுஷ்கா கேரக்டரை முடிச்சிருங்க மேடம். இல்ல ரன்பீர், இந்த வேஷம் போட்டதுக்கான காரணம் இன்னும் முடியல. அதுக்குள்ள எப்படி இந்த வேஷத்தை கலைக்க முடியும்? அது மட்டும் இல்ல ரன்பீர், அத்தை மாமாவை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தான் கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதனால்தான் மாமா தன்னோட காதலை என்கிட்ட சொல்லாம இருக்காரு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் அனுஷ்காவா இருந்தாதான் முடியும். அதுக்கு அத்தைய அனுஷ்கா வேற சக்தி வேறன்னு நம்ப வைக்கணும். அவங்க நம்புற வரைக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேடம். ஓகேவா? ஓகே.
அம்மா என்னம்மா? அம்மா நான் கொஞ்சம் வெளியில போறேன், வர லேட் ஆகும். எங்க காணோம்னு தேடாத, சரியா? அதை ஏண்டி என்கிட்ட சொல்ற? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும். அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன்தான். நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போ. சரி, என்னைக்காவது நான் காணோம்னு தேடுவேல, அப்ப சொல்றேன். ம் நான் வரேம்மா. மாமா கிட்ட எப்படி சொல்றது? மாமா எங்க போறேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? மாமா, என்ன சக்தி? மாமா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. இல்ல, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால என்ன சக்தி? வேலை இருக்கிறதுனால தானே வெளியே போற. போயிட்டு வா, நோ இஷ்யூஸ். தேங்க்ஸ் மாமா. சக்தி, ஐயோ, மாமா எங்க போறேன்னு கேட்பாரோ? என்ன மாமா? நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா சக்தி? இல்ல மாமா, நானே போய்க்கிறேன். அப்படியா? ம். சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வா. ஆ. போலாமா ஆண்டி? ம் போலாம். ஆமா ஆண்டி, பாட்டி எங்க? அவங்க நம்ம கூட வரலையா? பாட்டிக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் நான் உன் கூட இருக்கேனே, அப்புறம் என்ன? நகமும் சதையும் மாதிரி அம்மாவும் பொண்ணும் எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னடானா பாட்டியை விட்டுட்டு அத்தை மட்டும் வராங்கன்னா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே ஆண்டி, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வாங்க போலாம். ம் அவ்வளோ தைரியமா உனக்கு? போலாம். சார், கொரியர் சார். சொல்லுங்க. மேடம், சிவா சக்தின்ற பேருக்கு கோர்ட்ல இருந்து கொரியர் வந்திருக்கு மேடம். கொடுங்க. அம்மா, அப்பாடி, அம்மா, ஐயோ அம்மா, அடியே அறிவுக்கட்ட மீனாட்சி. பாட்டி, என் பேரு அறிவுக்கட்ட மீனாட்சி இல்ல, மீனாட்சி மட்டும்தான். ஏய், நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உன் வயித்துலதான் குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீயும் உன் புருஷனும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? சரி, விளையாடுறதுதான் விளையாடுறீங்க. அதென்ன வீட்ல இருக்கிற சாமான எல்லாம் தூக்கி போட்டு விளையாடுறது? நீங்க தூக்கி போட்டு விளையாடுனது என் மண்டையில விழுந்து எப்படி வீங்கி போயிருக்குன்னு பாரு. அச்சச்சோ, அடி பலமா விழுந்துருச்சா பாட்டி? சாரி பாட்டி, நான் வேணா ஒத்துட்ட குடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு கப் காஃபி போட்டு கொண்டா. சரி பாட்டி. ஏய், எங்கடி போற? லெட்டர் வந்திருக்கு, இது மாடியில போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது எப்படி குடு, நான் வச்சிருக்கிறேன். நீ போய் காஃபி போட்டு கொண்டா போ. சரி. என்ன வைக்க, என்ன வைக்க. சக்தி, ம்? சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்மா, நல்லா கும்பிட்டுக்கோ. நீ நினைச்ச காரியம்லாம் கண்டிப்பா நிறைவேறும். அப்படி என்னதான் இருக்கு இந்த லெட்டர்ல? கிழிச்சு பாப்போமே. பாட்டி இந்தாங்க காஃபி. வாங்கிக்கோங்க பாட்டி, குடிங்க. ம். பாட்டி, இந்த லெட்டர் கொடுங்க.
இந்தா. என்ன அடி அடிக்கிறா மீனாட்சி, ம்? காது வலிக்குது மீனாட்சி. ம்? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்படிதான் ஆகும். ம். சரி, யாரு கீழே? பாட்டி பாட்டியா? சார் கொரியர் நிலை கேட்டுச்சு. இல்லங்க, இப்ப பேசுனது பாட்டி தான். இதுக்கு முன்னாடி கொரியர் பாய் தான் கூப்பிட்டாரு. ம். சரி, யாருக்கு லெட்டர்? அது சிவா சக்தி பேர்ல கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. 2 பேருக்குமா? கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்ற. சரி, என்னன்னு பிரிச்சு படி. ஐயோ, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கங்க. அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டா, நீ பிரிச்சு படி. ம்? ம். மீனாட்சி, 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 என்னாச்சு? வாமா. மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? மீனாட்சி, மீனாட்சி எந்திரி மீனாட்சி. மீனாட்சி எந்திரி. மீனாட்சி என்னாச்சு மீனாட்சி? மீனாட்சி, மீனாட்சி கண்ணை திறந்து பாரு மீனாட்சி. மீனாட்சி எந்திரி. மீனாட்சி என்னாச்சு? மீனாட்சி ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னாச்சு மீனாட்சி? மீனாட்சி சொல்லு, ஏன் அழுற? மீனாட்சி, சக்தியும் சிவாவும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. மீனாட்சி என்ன சொல்ற? நீங்களே பாருங்க. அவ எனக்கு வாழ்க்கை கொடுக்க போய் அவ வாழ்க்கை இப்ப தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. என்னாலதான் அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அவ நல்லா வாழ்றான்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு நாளும் நிம்மதியா இருந்தேன். இனிமே என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பாவங்க அவ. தனக்குன்னு எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவ. எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவா. இப்போ என்னோட வாழ்க்கைக்காக அவ வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறா. ஐயோ, மீனாட்சி இரு மீனாட்சி. எதையும் ஒரு லெட்டரை வச்சு முடிவு பண்ணிடாத. அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களா? இது வரைக்கும் அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள எந்த ஒட்டும் உறவும் இல்லையா? மீனாட்சி, நீ அவசரப்படாத மீனாட்சி. முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். மீனாட்சி எதுக்கு கவலைப்படாத மீனாட்சி, நான் இருக்கேன் மீனாட்சி. இங்க பார், சிவாவையும் சக்தியும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. இங்க பார், இந்த லாயர் வெங்கட் நம்ம வெங்கட் தான் மீனாட்சி. அவன்கிட்ட கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனாட்சி. நீ அழாத மீனாட்சி, ப்ளீஸ். அனுஷ்கா, நல்லா வேண்டிக்கோமா. நீயும் சிவாவும் கடைசி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கோ. ம். யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தர்சயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமேவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. சாமி கும்பிட்டாச்சா? ம். வா போலாம்.
சாமி வாங்க இவங்க தான் நான் சொன்ன பொண்ணு. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. வேற ஒரு பூஜை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். பொண்ணை பத்திரமா இங்கேயே உட்கார வச்சிருங்க, எங்கேயும் எந்திரிச்சு போக வேண்டாம். நான் இதோ வந்துடுறேம்மா. நமஸ்தே பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய. பூஜை முடியற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. சரியா? என்ன அத்தா ஏதோ லாக் பண்றாங்க?